இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சைட் டிஷ் செய்யறதுக்காக ஒரு 3/4 கப் அளவு அரிசி மாவு, 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு இந்த மாவை கரைச்சிக்கணும். இது கூட நான் ஏற்கனவே கட் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். இதை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மெயின் கோர்ஸ் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம மெயின் கோர்ஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாமை நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கோம். இதுலேயே டேஸ்ட் மேக்கர் இருக்குது, ஆனால் நான் டேஸ்ட் மேக்கர் சேர்க்க போகிறதில்ல. நாம் சேர்த்து தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நூடுல்ஸை 2 இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியில் ஒரு 1/2 கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த தண்ணியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நாம் சேர்த்த இந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 75% வெந்தாலே போதுமானது. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பிளேட்டில். நம்ம எக் செஞ்ச அதே கடாயிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பாதி அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து அது வெந்ததுக்கப்புறமா காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், கேரட், பீன்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. ஏன்னா ஏற்கனவே சாஸில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி சில்லி சாஸ் சேர்க்கல, சில்லி சாஸ் பதிலாக ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நூடுல்ஸ் சாஸ் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கை சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கணும். நான் ஏன் முட்டையை வறுக்கும் போது ஒரு 70% வெந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் கூட சேர்க்கும் போது எல்லா நூடுல்ஸ் கூடயும் சேர்ந்து ஒன்று சேர இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே மட்டும் முட்டை தெரியும். இது நல்லா நூடுல்ஸ் கூட ஒன்று சேர்ந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இதில் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும். எந்த மஞ்சூரியன் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சாஸில் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வாட்டரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது கூட சேர்த்து கலக்கும் போது நமக்கு நல்ல சாஸ் கட்டியாக வரும். சம்டைம்ஸ் நீங்கள் என்ன ஆகும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாயிரும். அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. திரும்ப அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து இந்த சாஸ் நல்லா இது மேலே கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரூட்ஸ் எதுவும் வைக்கல, அதுக்கு பதிலாக குக்கும்பர் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைட் டிஷ் வந்து கோபி மஞ்சூரியன். மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் நூடுல்ஸ், அதுவும் மில்லட்டில் சாமை எக் நூடுல்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே காமிக்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுடைய ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.